கனிமொழி பாஜகவில் இணைந்தால் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது பற்றி பரிசீலிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தது குறித்து செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியபோது பாஜகவினர் முதலில் பெரியார் வாழ்க என சொல்ல வேண்டும் என கனிமொழி பதிலளித்தார். மேலும் திமுக மீது தான் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், வானதி சீனிவாசன், தேவநாதன் ஆகியோர் சென்னையில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாகவும் அதன்படி நடப்பதுதான் நல்லது என்றும் கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவர்களும் வரலாற்று சிறப்புமிக்க இயக்கமாக கட்டி காத்து வந்தார்கள். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதன்படி நடப்பதுதான் இயக்கத்துக்கு நல்லது என்பதை தெரிவித்துள்ளேன். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் முதல் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பை குறைக்க மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தீர்வல்ல என்றும், மாறாக மின்சார வாரியத்தில் நடக்கும் ஊழல்களை தான் தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் பிரதாபராமபுரம் அருகே உள்ள பால ஆஞ்சநேயர் கோயிலில் வைகாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆஞ்சநேயரை வேண்டி விரதம் இருந்த பக்தர்கள் செண்டை மேளங்கள் முழங்க 501 பால் குடங்களை ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்தனர். ராகுல் காந்தியின் பொய் பிரச்சாரத்தை மீறி 3வது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளதாக வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். டெல்லி செல்வதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாநில அரசு மீது மக்களுக்கு இருந்த அதிருப்தியை தேர்தலில் வெற்றியாக மாற்ற முடியாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். ராகுல் காந்தி அவர்கள் பேசக்கூடியது பாத்தீங்கன்னு சொன்னா, தேர்தல் பிரச்சாரத்திலே கூட பல்வேறு பொய்களை முன்வைத்தார். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீட்டை ரத்து செய்வார்கள் என்று பல்வேறு விதமான பொய் பிரச்சாரத்தை காங்கிரசினுடைய தலைவர்கள் மேற்கொண்டார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறித்தான் இப்போது மீண்டும் 3வது முறையாக நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் வெம்பாக்கத்தில் கனமழை கொட்டியபோது செய்யாறு அருகே பாப்பாந்தாங்கல் கிராமம் கே நகரைச் சேர்ந்த ஞானவேல் என்பவரின் மகளான 20 வயதுள்ள மோனிஷா திருமணத்திற்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். வெம்பாக்கம் அருகே ஆரப்பாக்கத்தில் கனமழை கொட்டியபோது திறந்த வெளியில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த சிறுவஞ்சிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராமராஜ் என்பவரும் மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தார். இந்தியா முழுவதும் சொகுசு நட்சத்திர விடுதிகளை நடத்தி வரும் பிரபல ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனம் மீது தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் அளித்த புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிறுவனத்தில் ஆயுட்கால உறுப்பினராக சேர்ந்தால் வருடத்திற்கு 15 நாட்கள் பல்வேறு சொகுசு நட்சத்திர விடுதிகளில் இலவசமாக தங்கிக் கொள்ளலாம் என்று கூறியதன் அடிப்படையில் 7.5 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியதாக அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக எந்த சலுகையும் வழங்காமல் ஏமாற்றியதாக வேல்முருகன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்டெர்லிங் ஹாலிடேஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் உட்பட 6 பேர் மீது நம்பிக்கை மோசடி, கூட்டுச்சதி ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அமாவாசை தினத்தை முன்னிட்டு கடல் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் பக்தர்கள் ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து வைகாசி அமாவாசை நாளில் தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் கடற்கரையோரம் நீராடிச் சென்றனர். சென்னையில் புதன்கிழமை பெய்த கனமழையில் விமான நிலையத்தில் சரக்குகள் வைக்கும் முனையத்திற்குள் மழை நீர் புகுந்தது. 80 கோடி ரூபாய் மதிப்பிலான 300 டன் சரக்குகள் அங்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் சேத விவரம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இதனிடையே வியாழக்கிழமை பெய்த பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக டெல்லி, மும்பை, கவுகாத்தி, பெங்களூர், கொல்கத்தாவிலிருந்து சென்னை வர வேண்டிய 10 விமானங்கள் தாமதமடைந்தன.
திருப்பத்தூர் திருவண்ணாமலை சாலையில் நாகராஜன்பட்டி என்ற கிராமத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் இடையில் காலாவதியான மது பாட்டில்களை அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 10 முதல் 25 ரூபாய் வரை அதிகமாக விற்று வருவதாக மதுப்பிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எங்க சார் கடை நம்பர் எங்க அது சொல்லுங்க. நான் வந்து சாதாரண ஒரு தனி மனிதனுடைய கேள்வி. நீங்க அரசாங்கத்தினுடைய விற்பனையாளர், கடை எண் எங்க சார்? எக்ஸ்பிரி ஆன மது பாட்டில்கள் வந்து இங்க விஷமங்கலத்தினுடைய கடைகள்ல விற்கப்படுகிறது. கேட்டா யாருக்கிட்ட புகார் நீங்க புகார் செய்யணுமோ அங்க செய்யன்றாங்க. அசால்ட்டான ஒரு பதில் சார். சிவகாசி அருகே கந்துவெட்டி கேட்டு பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் திருத்தங்கல் முத்துமாரி நகரைச் சேர்ந்த ஈஸ்வரபாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் மீது கந்துவெட்டி தடுப்புச் சட்டம், கொலை மிரட்டல், பெண்களை துன்புறுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். ஈஸ்வரபாண்டி என்ற முனீஸ்வரன் மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் விருதுநகர் மாவட்ட நிர்வாகி என்று கூறப்படுகிறது. திருவள்ளூரை அடுத்த வெள்ளானூர் காட்டூரில் கோட்டாட்சியரின் வாகனத்தை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர். அங்கு அரசுக்கு சொந்தமான 40 சென்ட் நிலத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்துவிட்டதாக வந்த புகார் பற்றி விசாரிக்க சென்ற கோட்டாட்சியர் கற்பகம் அந்த நிலத்தில் வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களை திட்டியதாகவும் இதுபற்றி அறிந்து அங்கு திரண்ட ஊர் மக்களை ஒருமையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து சுமார் 1 மணி நேரம் சிறைபிடிக்கப்பட்ட கோட்டாட்சியரின் வாகனத்தை ஊராட்சி மன்ற தலைவர் வந்து மக்களுடன் பேசி விடுவித்து அனுப்பினார். சட்டவிரோத நடவடிக்கையால் கருவுற்று திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியின் கருவை கிளைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி அளித்துள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிறுமியின் உடல்நிலை குழந்தை பெற்றெடுக்கும் அளவிற்கு இல்லை என கூறி அவரது தந்தை தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன், சிறுமி குழந்தை பெற்றெடுப்பது மிகவும் பாதுகாப்பற்றது எனவும் குழந்தையை வளர்த்தெடுப்பது சிரமமான காரியம் என்றும் கூறி கருவை கிளைக்க அனுமதி வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ள நிலையில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு வனத்துறையினர் ஒலிபெருக்கி வாயிலாக அறிவித்தனர். பெண்ணாங்கூர், அடவிசாமிபுரம், இஸ்லாம்பூர் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களுக்கும் மேலாக சிறுத்தை நடமாடுவதாக கூறப்படுவதால் CCTV கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். சேலம் அருகே சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 டன் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கேரளாவைச் சேர்ந்த 6 பேரை கைது செய்துள்ளனர். சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காக்காபாளையம் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட வனத்துறையினர் அவ்வழியாக வந்து பார்சல் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது மொத்தம் 86 மூட்டைகளில் சிறு சிறு துண்டுகளாக்கப்பட்ட சந்தன கட்டைகளை கேரளாவில் இருந்து கடலூருக்கு கடத்திச் சென்றதை கண்டுபிடித்ததாக தெரிவித்தனர். நடிகர் சரத்குமார் குடும்பத்தோடு சென்று நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து மகள் வரலட்சுமி திருமண அழைப்பிதழை கொடுத்து அழைப்பு விடுத்தார். வரலட்சுமி சரத்குமாருக்கும் மும்பையை சேர்ந்த தொழிலதிபர் நிக்கோலை சச்தேவுக்கும் கடந்த மார்ச் மாதம் மும்பையில் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற நிலையில் ஜூலை 2ஆம் தேதி திருமணம் தாய்லாந்தில் நடைபெறும் என தகவல் வெளியானது. அதற்கு முன்னதாக சென்னையில் திருமண நிகழ்வு நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ள நீர் விவசாய நிலங்களில் புகுந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கேரட், வெள்ளைப்பூண்டு, பீட்ரூட் உள்ளிட்ட மலைக்காய்கறி பயிர்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் வைகாசி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. மாலை முதலே பெய்து வந்த மழையை பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். நகைச்சீட்டு நடத்தி பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு தொடர்பாக தருமபுரி மாவட்டம் அரூரில் உள்ள நகைக்கடையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். சேலம், தருமபுரி, திருச்சி உள்ளிட்ட 11 இடங்களில் நகைக்கடைகள் நடத்தி வந்த சபரி சங்கர் என்பவர் கவர்ச்சி முதலீட்டு திட்டங்களை அறிவித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அரூரில் அவருக்கு சொந்தமான நகைக்கடையில் பணியாற்றிய ஊழியர்களிடம் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை நடத்தினர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தனியார் மருந்தகத்தில் ஊசி போட்ட 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு மருந்தக உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். கடந்த மார்ச் மாதம் காய்ச்சல் ஏற்பட்ட சிறுவனுக்கு நடுவலூரைச் சேர்ந்த செந்தில்குமார் என்ற மருந்தக உரிமையாளர் ஊசி போட்ட பிறகு நிலைமை மோசமாகி சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தவறான ஊசியே சிறுவனின் மரணத்திற்கு காரணம் என இன்று உடற்கூறாய்வு அறிக்கையில் வெளிவந்ததை அடுத்து உரிமையாளரை ஆத்தூர் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த முசுண்டகிரிப்பட்டியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். விளையாடும்போது எதிர்பாராத விதமாக வீட்டின் அருகே இருந்த மின்சார பெட்டியின் மீது சிறுவன் சாய்ந்ததாக கூறப்படுகிறது. ஏற்காடு பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜெரினாக்காடு மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக லைட் செட் கட்ட மரத்தில் ஏறியபோது மின்சாரம் தாக்கி மாரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் உயிரிழந்தார். லைட் செட் போடும்போது பக்கத்தில் இருந்த மின்கம்பிகள் மீது ஒயர் விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து மரத்தின் மேலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். கோவை விமான நிலையத்தில் டிஜி யாத்ரா திட்டம் இன்னும் 1 வார காலத்தில் தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக கோவை விமான நிலையத்தில் உள்நாட்டு பிரிவில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது மற்றும் பேப்பர் பயன்பாட்டை தவிர்ப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேம்பள்ளியில் விவசாய நிலத்தின் அருகே உள்ள முட்புதரில் 7 அடி நீளம் கொண்ட 2 பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து ஆடின.